வைத்தியலிங்கம் முதலமைச்சராக இருந்தபோது புதுச்சேரி மீனவர்களுக்கு 10% ஒதுக்கீடு வழங்காதது ஏன் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பினார். மீனவர்களுக்கு எதிரான கடற்கரை மேலாண்மை திட்டத்தை கைவிட வேண்டுமெனவும் கோரிக்கை. ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவன் தேசிய டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். CITU புதுச்சேரி அழகுக்கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் கண் மற்றும் பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற செயற்கை கை கால் பொருத்தும் 2 நாள் இலவச முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடக்கி வைத்தார். வைத்தியலிங்கம் முதலமைச்சராக இருந்தபோது புதுச்சேரி மீனவர்களுக்கு 10% ஒதுக்கீடு வழங்காதது ஏன் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பினார். மீனவர்களுக்கு எதிரான கடற்கரை மேலாண்மை திட்டத்தை கைவிட வேண்டுமெனவும் கோரிக்கை. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் நிருபர்களிடம் கூறுகையில், புதுவையை ஆளும் அரசுகள் எதுவாக இருந்தாலும் மீனவர்களின் நலனின் அக்கறை செலுத்தியது இல்லை. சுற்றுலா என்ற பெயரில் கடற்கரை மீனவ கிராம பகுதிகளில் கார்ப்பரேட் கம்பெனிகள் ஓட்டல்களை கட்டுவது தொடர்கதையாகி உள்ளது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் உரிமையை கேள்விக்குறியாகி வருகிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் நாராயணசாமி, வைத்தியலிங்கம் ஆகியோர் மீனவ சமுதாய மக்களுக்காக உண்மையாக குரல் கொடுப்பவர் போல பேசுகின்றனர். மீனவர்களுக்கு 10% தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வைத்தியலிங்கம் 2010ஆம் ஆண்டு வைத்தியலிங்கம் முதலமைச்சராக இருந்தபோது வெறும் 2% உள்ஒதுக்கீட்டை வழங்கினார். அப்போது ஏன் 10% தனி இடஒதுக்கீட்டை வழங்கவில்லை? ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடா? இது ஏமாற்று செயல். மீனவ சமுதாய மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப புதுவையை ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பட்ஜெட்டின் போது போதிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்றார். மேலும் பேசிய அவர், மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தையே அழிக்கும் விதத்தில் கடற்கரை மேலாண்மை திட்டத்தின் மூலம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி நடத்தும் பாரதிய ஜனதா அரசு துடியாக துடிக்கிறது. மீனவ சமுதாய மக்கள், நம் சமுதாயத்திற்காக உழைத்தவர்கள் யார்? குரல் கொடுப்பவர்கள் யார்? அனைத்து காலகட்டத்திலும் துணை நிற்பவர்கள் யார் என்பதை மீனவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவன் தேசிய டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 36வது சப் ஜூனியர் ஆண்களுக்கான தேசிய டென்னிஸ் சாம்பியன்ஷிப் ஜம்மு மற்றும் காஷ்மீர் காந்தி நகரில் உள்ள கிரீன்ஃபீல்டு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் டென்னிஸ் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களிலிருந்து பங்கு கொண்டனர். புதுச்சேரி அணி இறுதிப் போட்டியில் பலமுறை சாம்பியனான தமிழகத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர் ஸ்ரீநாத் இவ்வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். இதற்கு முன்பு ஸ்ரீநாத் 29வது மாநில அளவிலான சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் 2024-25 ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தேசிய டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தங்கம் வென்ற மாணவன் ஸ்ரீநாத்தை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் திரு தனத்யாகு அவர்கள் பொன்னாடை போர்த்தியும் மலர்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டி மகிழ்ந்தார். இந்நிகழ்வின் போது மாணவனின் பெற்றோரும் உடனிருந்தனர். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் காக்கி உடை வீரர்கள் 2024 என்ற தலைப்பில் புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருது வழங்கும் விழா மரப்பாலம் சந்திப்பில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருதுகள் வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எல் சம்பத், காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங், ஐஜிபி அஜித்குமார் சிங்லா உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். CITU புதுச்சேரி அழகுக்கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் கண் மற்றும் பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. CITU புதுச்சேரி அழகுக்கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில்
கண் மற்றும் பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாமினை CITU மாநில தலைவர் பிரபுராஜ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியினை செயலாளர் ஜானகி, தலைவர் அருள்மணி, நிர்வாகிகள் பவானி, பிரவீனா கோமதி, ராஜலட்சுமி, ஆனந்த், சிந்துஜா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன், சிறப்பு அழைப்பாளர் அகர்வால் மருத்துவமனை, பீவல் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆங்கிலத்துறை சார்பில் இந்திய சமூக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நிதி உதவியுடன் இந்திய மயமாக்கல் ஆங்கில ஆய்வுகள் வடிவம் மற்றும் கோட்பாடு எனும் தலைப்பிலான 2 நாள் தேசிய கருத்தரங்கம் சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கருத்தரங்கத்தின் முதல் நாளான இன்று காலை 9:30 மணியளவில் தொடக்க விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் வரவேற்புரை வழங்கினார். கருத்தரங்க தொடக்க விழாவில் புதுச்சேரி மாநில கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை தொடக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். பிலாஸ்பூர் காசுதாஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் அலோக்குமார் சங்கரவால் சிறப்புரை வழங்கினார். அவர் சிறப்புரையில் இந்திய பண்பாட்டினை ஆங்கில இலக்கியங்கள் எவ்வாறு பதிவு செய்துள்ளன என்பதை எடுத்துக்காட்டினார். அவரை தொடர்ந்து சென்னை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பேராசிரியர் ஜோதிர்மய திரிபாதி அவர்கள் கருத்தரங்க மைய உரை வழங்கினார். அவர் தம் உரையில் இந்திய இலக்கியங்களின் நடை, கரு முதலியவை மேற்கிந்திய இலக்கியங்களில் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என எடுத்துரைத்தார். இக்கருத்தரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மகேந்திர ஜெகநாத் துத்தே கருத்தரங்கத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்தினார். இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள கருத்தரங்க அமர்வுகளில் 40க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள் ஆய்வுரை வழங்க உள்ளனர். கருத்தரங்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அஞ்சு நாயர் நன்றி உரை வழங்கினார். கருத்தரங்கத்தின் நிறைவு விழா சனிக்கிழமை மாலை நடைபெறவுள்ளது. கருத்தரங்கத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் அனைத்து துறை பேராசிரியர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற செயற்கை கைகால் பொருத்தும் 2 நாள் இலவச முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடக்கி வைத்தார். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் 3ஆம் ஆண்டு செயற்கை கைகால் பொருத்தும் 2 நாள் இலவச முகாம் பாலாஜி நகரில் உள்ள ஸ்ரீ விஜயமதி ஜெயின் பவனில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் தீபக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் மணிஷ், பொருளாளர் ரோஹித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமினை தொடக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உட்பட தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். சீஷா சன்ஸ்கிருதி உத்தான் நியாஸ் அமைப்பு மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் ஞான கும்பம் தேசிய அளவிலான கல்வி மாநாடு புதுச்சேரி பல்கலைக்கழக கலாச்சாரம் மற்றும் கருத்தரங்க மையத்தில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்தார். விழாவில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு தரணிக்கரசு, மயிலம் பொம்பபுர ஆதீனம் திரு சிவஞான சுவாமிகள், சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், சீஷா சன்ஸ்கிருதி உத்தான் நியாஸ் அமைப்பின் தேசிய தலைவர் திரு பங்கஜ் மிட்டல், தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு அலோக் சக்ரவால், பொது செயலாளர் திரு அதுல் கெதாரி, கல்வியாளர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். வைத்தியலிங்கம் முதலமைச்சராக இருந்தபோது புதுச்சேரி மீனவர்களுக்கு 10% ஒதுக்கீடு வழங்காதது ஏன் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பினார். மீனவர்களுக்கு எதிரான கடற்கரை மேலாண்மை திட்டத்தை கைவிட வேண்டுமெனவும் கோரிக்கை. ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவன் தேசிய டென்னிகால்ட் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார்.
CITU புதுச்சேரி அழகுக்கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் கண் மற்றும் பல் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற செயற்கை கைகால் பொருத்தும் 2 நாள் இலவச முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடக்கி வைத்தார்.